இன்னைக்கு மொத்தம் உலகம் சாப்பிட்ற ஒரு உணவு தமிழர் கண்டுபிடிச்சுன்னு சொன்னவங்கனால எத்தனை பேரால நம்ப முடியும்? 1954 அப்போ பெங்கால் மாநிலத்துல உலகமே கண்டிடாத மிகப்பெரிய வறட்சி நெல்லெல்லாம் கருகி போச்சுன்னு விவசாயிகளோட அவ்வளவு ஒரு பக்கம், சாப்பிட உணவு இல்லாம இறந்து போன 30 லட்சம் இந்தியர் சோகம் ஒரு பக்கம். அப்படின்னு என்னதான் இந்தியா சுதந்திரமே அடைஞ்சிருந்தாலும் கூட மொத்த இந்தியாவும் அந்த டைம்ல பஞ்சத்துல மாட்டிக்குச்சுங்க. இதை பார்த்த எந்த உலக நாடுகளும் இந்தியாவுக்கு உதவ முன் வராதனால அப்போ இருந்த நம்ம தமிழ்நாடு சயின்டிஸ்ட் MS சாமிநாதன் இந்தியா மக்கள் பசியில் உயிர் விட்டுட்டு இருக்கும் போது எவ்வளவு பெரிய வறட்சியிலும் மெக்சிகோ மற்றும் ஜப்பான் நாட்டுல நெல் உற்பத்தி ஆகுது. அதே நெல்லை நம்ம மண்ணிலையும் விளைவிச்சு காட்டுன்னு சொல்லவும் நீலாம் ஒரு சயின்டிஸ்டா, ஒரு மண்ணில் விளைஞ்ச நெல் இன்னொரு மண்ணில் விளையாத மொத்தவளும் அவர் கேலி செஞ்சு சிரிக்க. ஆனா கடைசியில MS சாமிநாதன் செஞ்ச ஒரு செயலை பார்த்து மொத்த உழுவும் மிரண்டு போகுதுங்க. ஜப்பான் மற்றும் மெக்சிகோ நாட்டோட நெல்லோட மரபணுவை பிரிச்சு 5000 ஒரு புதிய நெல் வகையை உருவாக்கி அதை நம்ம இந்தியா மண்ணிலே விளைவிச்சு காட்டி சடசடன் நெல் உற்பத்தி அதிகமாகி இந்தியா மக்களோட பஞ்சமும் ஒழிக்கப்பட்டு அடுத்த 2 வருஷத்துலயே இந்தியாவோட வளர்ச்சி அசுர வளர்ச்சி ஆகுதுங்க.